அனைவருக்கும் வணக்கம். தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று 3 ஆண்டை கடந்து நாம் அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராட்ட களத்தை நோக்கி போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு ஆசிரியர் கூட மருந்து அருந்தி இறந்துவிட்டார். அதையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் தங்களின் கோரிக்கையை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக களத்தில் நின்று போராடுகிறார்கள். இந்த போராட்டத்தை முன்னிலைப்படுத்தி இந்த போராட்டத்தின் பிரதிபலிப்பாக மாதத்திற்கு 2000 ரூபாய் தமிழக அரசால் உயர்த்தப்பட்டுள்ளன. தற்போது மே மாதம் அவர்களுக்கு ஊதியம் இல்லாமல் இருந்தது. மே மாதம் 10,000 ரூபாய் ஊதியம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பின்பு பள்ளியில் பணி செய்யும் பகுதி நேர ஆசிரியர்கள் அவர்களுக்கு ஆசிரியர் பணி தமிழக அரசின் மூலமாக எடுக்கப்படும் பொழுது சிறப்பு மதிப்பெண் வழங்கப்படும் என்று தமிழக சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் இன்று அறிவித்துள்ளார். இதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால், நாம் கொரோனா காலங்களிலும் அரசு நிதி நெருக்கடி காலங்களிலும் பணி செய்திருக்கிறோம். நமக்கு இந்த முழு சலுகையும் பொருந்தும். நமக்கு சிறப்பு மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும். நியமன தேர்வில் மற்றும் மே மாதம் ஊதியம் நிறுத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஊதிய பாதுகாப்பு, பணி பாதுகாப்பு எதுவும் இல்லை. நாம் போராட்ட காலத்தை நோக்கி வரக்கூடிய காலம் வந்துவிட்டது. தயவு செய்து தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று எஸ்எம்சி ஆசிரியர்களாக பள்ளியில் பணி செய்யும் ஆசிரியர்களே, இந்த அறிக்கையை பாருங்கள். இது நமக்கும் பொருந்தும். இந்த பணி இல்லை என்றாலும் கூட 3.5 ஆண்டுகள் இந்த பணியை கடந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நியமன தேர்வில் சிறப்பு மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் என்றும் தேர்தல் அறிக்கையில் கூறியது போல் எங்களுக்கு நிறைவேற்றுங்கள் மற்றும் எங்களை நிரந்தர ஆசிரியராக பணியமர்த்துங்கள். அப்படி இல்லாத போது